மாமா மாப்ள, நீங்க என்னாச்சு? பெரிய தலைக்கட்டு, நான் சின்ன தலைக்கட்டு மாமா. இந்த அப்பாவிய அடியால் ஒருத்தர் தடியால் அடிச்சுட்டா மாமா. மண்டை பொழந்து மூளை வெளியில வந்துருமோன்னு பயந்துட்டா மாமா. அது சரி, எனக்கு மூளை இருந்தா தானே வெளியில வர்றதுக்கு. மூளை கழட்டி வச்சுட்டு தான் மாமா உங்க குடும்பத்திலேயே வாக்கப்பட்டேன். ஆமா மாமா, இப்போ உங்க தலை எப்படி மாமா இருக்கு? உங்களை போய் யார் மாப்பிள்ள அடிச்சது? அடிச்சவங்கிட்ட அட்ரஸ் கொடுக்கலையா மாமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. மாப்பிள்ள, வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா? அதை ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? வலிக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க மாமா. அதனால இப்போ வலி இல்லை மாமா. நைட்டு வலி வந்தா அதுக்கு போட்டுக்க சொல்லி வேற ஒரு கலர்ல டேப்லெட் கொடுத்துருக்காங்க மாமா. இப்படி 7 கலர்ல என்கிட்ட டேப்லெட் இருக்குது மாமா, வானவில் மாதிரி. டாட், முதல்ல மாமா உள்ள கூட்டு போய் படுக்க வைக்கணும். அது சரிதான். ஆமா மாதவி, மாப்பிள்ளைய உள்ள கூட்டிட்டு போப்பா. மாப்பிள்ள, மாமா மாடிப்படி ஏற முடியுமா? வேணும்னா நீங்க 2 பேரும் பாண்டி மாப்பிள்ள ரூம்ல தங்கிக்கிறீங்களா? அவங்க வேணா உங்க ரூம்ல போய் இருக்கட்டும். ஐயோ வேணாம் மாமா, ரூமு புதுசா இருந்தா எனக்கு தூக்கம் வராது, பயந்துருவேன். ஆமா, எப்படியாவது கஷ்டப்பட்டு உருண்டு மேலே போய் மாடியிலேயே போய் என் ரூமில் படுத்துக்கிறேன் மாமா. நீங்கள் உங்கள் ரூமில் போய் படுக்க மாமா. வாங்க, பார்த்து கூட்டிகிட்டு போமா. ஐயோ கல்யாணம், ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு வாயா. ஐயோ பார்த்து மெதுவா இருக்குப்பா. ஏமா இந்த தண்ணியில கண்ட மாதிரி எனக்கு ரத்தத்துல கண்டம்மா. முதல்ல பிளட் டெஸ்ட்னு சொல்லி என் உடம்புல இருந்து கால்படி ரத்தத்தை உறிஞ்சி எடுத்தானுங்களா அமெரிக்க மாப்பிள்ள. இப்ப மண்டையை அடிச்சு உடைச்சு அரைப்படி ரத்தத்தை அள்ளிட்டு போயிட்டானுங்க. லேசா கிள்ளுனாலே தாங்காத படிய ரணமாக்கிட்டானுங்களே. ஆப்பிள் ஜூஸா குடிச்சு ஊற வச்சிருந்த ரத்தத்தை வீணா பண்ணிட்டானுங்களேம்மா. மீதி இருக்கிற ரத்தத்தை கொசு கிசு கடிச்சு உறிஞ்சாம பாத்துக்கணுமா. ஐயோ, நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாயிடும். சரி, குடிக்க ஏதாவது கொண்டு வர சொல்லவா? ஒரு நிமிஷம் இல்லம்மா. ஒரு 5-6 ஆப்பிள் அப்படியே புழிஞ்சு கெட்டியா ஒரு ஆப்பிள் ஜூஸும் 2-3 மாதுளைய அப்படியே உரிச்சு புழிஞ்சு கெட்டியா ஒரு மாதுளை ஜூஸ் கொண்டு வா மூதேவி. மாதவி, என்ன உளறிட்டு இருக்கீங்க? இல்ல டங் ஸ்லிப் மாதுளை ஜூஸ். ஆமா. ஐயோ, அந்த பயம் இருக்கு. தலையில இருந்து வர நரம்பு தான் நாக்குலயும் இருக்கு. அந்த வழியில நாக்கு உண்மையை பேசுதுமா. சரி சரி, நான் கொண்டு வர சொல்றேன். அது வரைக்கும் வாய் மூடிட்டு பேசாம இருங்க. ஐயோ, நானும் ட்ரை பண்ணாம இல்லம்மா, முடியல, என்ன பண்றது? ஸ்டேபிளர் போடவா? அதெல்லாம் வேணாமா, சாப்பிட. அவர் முதல்ல தூங்கட்டும் மாதவி. வாங்க எல்லாரும் வெளியில போலாம். அண்ணா ரொம்ப வலிக்குதா? ஐயோ, அத பத்தி பேசினா ஒரு 1/2 மணி நேரம் பேசுவோமா. அது மாதவிக்கு பிடிக்காது. சும்மா ஐயோ வேண்டாண்ணா, யூ ஜஸ்ட் டேக் ரெஸ்ட். புத்திசாலி அண்ணி, அண்ணன் ரொம்ப பாவம் அண்ணி. யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாதவர். நல்லவமா நான். இவரை போய் இப்படி யார் அடிச்சு போட்டிருப்பாங்க? ஏமா என்ன கேள்வியம்மா கேக்குற? நீ அனுப்புன ஆளுங்க தாம்மா என் மண்டையை பொழந்து விட்டுட்டு போனாங்க. இதுல என்னமா உனக்கு சந்தேகம்? காசு கொடுத்தா அனுப்பி விட்டுருப்பேன். நான் அனுப்பின ஆளுங்களா? யாருன்னு சொன்னாங்க? ஏமா அடிச்சாலே சொல்லாமா. வாட்? நீ ஏற்பாடு பண்ண இன்டீரியர் ஆளுங்களை மாத்திட்டு சூரிய ஆளுங்களை வச்சதுல லட்சக்கணக்கில் நஷ்டம்னு சொல்லி நீ தான் ஆள் அனுப்பி விட்டுருக்க. 4 தடிமாடுங்க வந்தானுங்கம்மா. ஹரிதா, என்ன இதெல்லாம்? என்ன டாடி, இன்னுமா இந்த பிளான் எல்லாம் உங்க யாருக்கும் புரியல? ஐயோ ஹரிதா, என்னென்னமோ சொல்றாங்களே, என்னம்மா இதெல்லாம்? மாம், இது எல்லாமே சூர்யாவோட செட்டப். இது செட்டப்பா? ஏம்மா அந்த அடியாலே அவன் வாயால அடித்தான் உன் பேரை சொன்னானேம்மா. கொஞ்சமாவது லாஜிக்கா யோசிச்சு பாருங்கண்ணா. நான் முதல்ல ஆளுங்களை வச்சு உங்களை அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னா எனக்கு இந்த ஊர்ல இருக்கிற அடியாளுங்களெல்லாம் பழக்கம் இருக்கணும். எனக்கு எப்படி நான் அவங்களெல்லாம் தெரியும்? நான் யாரை போய் அப்ரோச் பண்ணுவேன் சொல்லுங்க? மண்டை வலிக்கிற வழியில இதை வேற நான் யோசிக்கணுமா? அவ சொல்றதும் கரெக்டா தானே இருக்கு. ஆண்டி,
ஆரம்பத்துல இருந்தே அந்த சூர்யா கரெக்டா பிளான் பண்ணிதான் காய நகர்த்துறான். என்னைக்குமே அவன் அண்ணனை வெளியே கூட்டிட்டு போனதே இல்ல. திடீர்னு இன்னைக்கு எதுக்கு அண்ணன் மேல அக்கறை வந்த மாதிரி கூட்டிட்டு போயிருக்கானா? அதுக்கு என்ன காரணம்? ஏமா நான் சொல்றேன் கேளு. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குதே இந்த பாடி, இதை வெளியில கூட்டு போய் காத்தாட அலைய விடுவோமேன்னு ஒரு நல்ல எண்ணம்தாம்மா. அந்த நல்லவனை உத்தமனை போய் நீ சந்தேகப்படுறியம்மா? சும்மா இருங்க. ஷோ, அப்படி ஒரு இரக்க சுபாவம் கொண்ட மனித தெய்வமா அவரு. ஷோ, எல்லாமே நடிப்பு. உங்களை வச்சு அவன் டிராமா பண்ணிட்டு இருக்கான். எது டிராமாவா? ஆனாலும் நீ சொல்றதுல எந்த லாஜிக்குமே இல்லையே. இன்ஃபேக்ட் அவரை அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து சண்டை போட்டு காப்பாத்தினதே அவன் தானே. அதை தானே மாப்பிள்ளையும் சொல்றாரு. அட்டாக் பண்ணவங்க கூட அவன் சண்டை போட்டான், அது ஓகே. ஆனா அடி வாங்கினது யாரு? அண்ணன் தானே. ஆமா, அந்த நொன்ன நான் தான். அது எப்படி ஆண்டி? 4-5 பேர் வந்து அடிப்பாங்களாம், சூர்யா மேல ஒரு அடி கூட படாதான். சம்பந்தமே இல்லாம அசோக் அண்ணன் மேல மட்டும் அடி விழுமா, அவருக்கு மண்டை உடையுமா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏமா மண்டை உடையில ரெண்ட பொழந்துட்டு நிக்குதுமா. ஹரிதா, நம்ம அசோகனை அடிச்சா அவங்களுக்கு என்ன ஆக போகுது? இத நீங்க வேற மாதிரி பார்க்கவே மாட்டீங்களா டாடி? ஆரம்பத்துல இருந்தே அவனுக்கு என்ன பிடிக்கலல்ல, அந்த கோவத்தை தணிச்சுக்கதான் இந்த ஏற்பாடே. ரொம்ப முக்கியமா ஒருத்தனை நான் அடிக்கவே ஏற்பாடு பண்றேன்னு வைங்க, என் பேரை போய் அவன் கிட்ட சொல்லுன்னு நான் சொல்லி அனுப்புவனா? ஏதாவது லாஜிக் இருக்கா டாடி இதுல? அண்ணே, நீங்களும் கொஞ்சம் நியூட்ரலா யோசிங்க. அவரை மாதிரியே கண்மூடித்தனமா நீங்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு சூர்யா நல்லவனும் கிடையாது. அதுக்காக தான் சொல்றேன். நல்லா எடுத்து சொல்லுங்க ஆண்டி. டாடி, உண்மையிலேயே இதுதான் நடந்திருக்கு. எல்லாமே அந்த சூர்யாவோட செட்டப். அவனா ஆளுங்களை செட் பண்ணி வச்சிருக்கான். கரெக்டா அடி வாங்குறதுக்கு அண்ணாவையும் அங்க கூட்டிட்டு போயிருக்கான். மாதிரி உனக்கு ஏதாவது புரியுதாமா? என்னென்னமோ சொல்றா இவ. அடிக்க வந்தவனுங்க வாண்டடா என் பேரை சொல்லிருக்கானுங்க. சொல்லிட்டு அடிச்சா என் மேல பழிய போட்டுடலாம்ல, அதுதான் அவனோட பிளானே. கமான் ஹரிதா, இதுல என்ன லாஜிக் இருக்கு? உன் மேல பழி போடுறது கூட ஓகே, அதுக்காக அசோகனை அடிச்சா இந்த கல்யாணம் நின்றுமா? இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? அண்ணே, என்னது? நீங்க எதுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? நோ சுந்தரவள்ளி, இவ சின்ன பொண்ணு, இவதான் கண்டபடி பேசுறானா நீயும் அதை சீரியஸா எடுத்துக்கிறியா? இதெல்லாம் வைல்டு கான்ஸ்பிரசி தியரி. கேக்குறப்போ உண்மை மாதிரி தெரியும், பட் பாசிபிளே இல்லாத விஷயம்.